நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டார்வினிசம் அப்படின்னா டார்வின் தான் கண்டுபிடிச்சார் ரைட்டா. அப்போ டார்வினிசம்னா அது அவரோட கொள்கைகள், பிரின்சிபல்னால் கொள்கைகள். டார்வின்றது ஒரு சயின்டிஸ்ட் ரைட்டா. அதை டார்வினிசம் கொள்கைகள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரொடக்ஷன் ஓவர் ப்ரொடக்ஷன் சொல்கிறான். ப்ரொடக்ஷனாக தயாரிக்கிறது, ஒரு பொருளை தயாரிக்கிறது ரைட்டா. அப்போ ஓவர் ப்ரொடக்ஷன்னா அதிகமாக அந்த பொருளை தயாரிக்கிறது. இப்போ கோல்கேட் பேஸ்ட்டு அதிகமாக தயாரிக்கிறது. அதை இங்கே என்னென்னா இங்கே என்ன செயல்படும் இந்த மீனிங் படுதுன்னா ஓவர் ப்ரொடக்ஷன்னா அதிகமாக இனப்பெருக்கம் செய்வது ரைட்டா. இப்போ மக்கள் அதிகமாக குழந்தை குட்டியை பெற்றுக்கிறது, மிருகங்கள் அதிகமாக குட்டிகளை போடுறது ரைட்டா, கேப் இல்லாமல் குட்டிகளை போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அதோட இனத்தை பெருக்கிறது ரைட்டா, அதிகமாக பெருக்கிறது ரைட்டா. அதுக்கு தான் ஓவர் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க ரைட்டா. அப்போது லிவிங் பீயிங்ஸ்னால் உயிர் வாழ்வன, லிவிங் பீயிங்ஸ்னால் உயிர் வாழக்கூடிய அனைத்தும் ரைட்டா. அது மனுஷனோ மிருகமோ இல்லாமோ ஹேவ் த எபிலிட்டி, அதுக்கு ஒரு திறமை இருக்குது. ஹேவ்னு இருக்கிறது, என்ன திறமை, ஒரு திறன் இருக்கிறது, எபிலிட்டி திறன் இருக்கிறது. என்ன திறன் அப்படின்னா டு ரீப்ரொடியூஸ் மோர் இண்டிவிஜுவல்ஸ். ரீப்ரொடியூஸ்னால் மறுபடி உண்டாக்க, ரீப்ரொடியூஸ்னால் உண்டாக்க, எதை உண்டாக்க, மோர் இண்டிவிஜுவல்ஸ் அதிகமான நபர்களை உண்டாக்க. அப்படின்னா இண்டிவிஜுவல் நபர்கள். அப்போ நபர்கள்னால் யார், சந்ததிகள், குழந்தைகளை உண்டாக்க. இப்போ மனுஷங்க குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருக்கிறது, அதான் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. இன்னும் தனிப்பட்ட அவங்க அந்த ஒரு தனிப்பட்ட நபர்களை உண்டாக்க, குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருக்கிறது ரைட்டா. மிருகங்கள் குட்டிகளை போட்டுக்கிட்டே இருக்குது, அதான் இண்டிவிஜுவல். அதான் உயிர் வாழ்வனவுக்கு லிவிங் பீயிங்ஸ் ஹேவ் த எபிலிட்டின்னு திறனை இருக்கிறது. என்ன திறன், டு ரீப்ரொடியூஸ்னால் உண்டாக்குவது, உற்பத்தி செய்வது. எதை உற்பத்தி செய்வது, மோர் இண்டிவிஜுவல்ஸ், அது அவங்கள மாதிரியே குழந்தைகளை உண்டாக்குவது ரைட்டா. அந்த திறன் இருக்கிறது. அண்ட் ஃபார்ம் தர் ஓன் ப்ரகோனி அப்படின்றான். ஃபார்ம் தர் ஓன் ப்ரகோனி அப்படின்றான். அப்போ ஃபார்ம்னா அது உண்டாக்குகிறது, இது அதனோட சுயமான ஒரு ப்ரகோனியை உண்டாக்குகிறதுன்னு சொல்கிறான் ரைட்டா. அப்போது இதில் மீனிங் என்ன சொல்லுதுன்னா அந்த அதே மீனிங்கில் தான் வருது ரைட்டா. எந்த மீனிங்கில் வருதுன்னு சொன்னால் ப்ரகோனின்னு சொன்னால் அதாவது சந்ததி ரைட்டா. சந்ததி அதாவது ஸ்பீசிஸ் சந்ததினா அதோட குழந்தை குட்டிகள் ரைட்டா. ஆஃப் ஸ்ப்ரிங்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆஃப் ஸ்ப்ரிங்னு சந்ததி. அதுதான் ஃபார்ம்னா உண்டாக்குகிறது. ஃபார்ம் தேர் ஓன் அவங்களோட சொந்த, அவங்க ஃபார்ம்னா உண்டாக்குறது. இதை உண்டாக்குறது தேர் ஓன் புறகோனினா அவங்கள மாதிரி உள்ள சந்ததியை உண்டாக்குகிறது. அந்த தாய் தந்தையர்கள் அவங்கள மாதிரி உள்ள ஒரு சந்ததியை உண்டாக்குறது, ஒரு குழந்தையை பெற்றெடுத்துதல். அதுதான் சொல்கிறேன். ஃபார்ம் தேர்னா அவங்கள மாதிரி ஓன்னு அவங்க மாதிரி ஒரு புறகோனினா ஒரு சந்ததியை உருவாக்குவது ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு they have the capacity to multiply in a geometrical manner. அப்படின்னா அது தேனை எதை குறிக்கிறது, மிருகங்கள் மனிதர்களை குறிக்கிறது ரைட்டா. தேனை அவர்கள் ஹேவ் த கெப்பாசிட்டி, அவர்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. கெப்பாசிட்டி திறன் இருக்கிறது ரைட்டா. என்ன திறன் அப்படின்னா டு மல்டிப்ளைன்னு பெருக்கும் திறன் இருக்கிறது. பெருக்கும்னா குழந்தை குட்டிகளை பெருக்கிறது ரைட்டா. இன் ஏ ஜியோமெட்ரிக்கல் மேனர் அப்படின்றான். அப்போ என்ன மேனரில் இருக்கிறது, வடிவியல் முறையில். அப்போ ஜியோமெட்ரிக்கல் மேனர்னா ஜியோன்னு என்னது, வடிவமைப்பு, பூலோக வடிவமைப்பு. அப்போது இந்த பூலோக வடிவமைப்பில் இந்த உள்ள லிவிங் பீயிங்ஸ் அனைத்தும் தன்னோட குழந்தை குட்டிகளை பெருக்கும் திறன் இருக்கிறது ரைட்டா. குட்டிகளை போட்டுகிட்டே இருக்கிற திறன் அவங்களுக்கு இருக்கிறது ரைட்டா. அதான் தே ஹேவ் த கெப்பாசிட்டினா அவங்களுக்கு திறன் இருக்கிறது. கெப்பாசிட்டினா திறன் இருக்கிறது. என்ன திறன், டு மல்டிப்ளைன்னு பெருக்குவதற்கு. எதை பெருக்குவது, எங்கே பெருக்க, எந்த இடத்துல பெருக்க, இன்னே ஜியோமேட்டிக்கல் மேனர். எந்த வழிமுறையில், இந்த பூலோக அமைப்பை சார்ந்து ரைட்டா. ஜியோமேட்டிக்கல்னு சொன்னால் அது என்னது, வடிவியல்னால் இந்த வடிவமைப்பை சார்ந்து, வடிவமைப்பை சார்ந்து உள்ள முறையில் அவங்களோட இனப்பெருக்கத்தை செய்ய அவங்களுக்கு மல்டிப்ளை இனப்பெருக்கம் செய்வதற்கு அவங்களுக்கு தகுதி இருக்கிறது ரைட்டா. திஸ் வில் இன்க்ரீஸ். இது என்ன இதன் காரணமாக இப்படி செய்கிறதுனால என்ன சொல்கிறவர்னா திஸ்னா இது வில் இன்க்ரீஸ் ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்றான். அப்போ இது என்ன செய்யுது, கூட்டுகிறது. எதை, ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல். ரீப்ரொடக்ஷனா இனப்பெருக்கம் ரைட்டா. அப்போது இது இனப்பெருக்கம் செய்யும், அதாவது திறனை கூட்டுகிறது ரைட்டா. இது என்ன சொல்ல வருது, இந்த மாதிரி இனப்பெருக்கம் செஞ்சுட்டு இருந்தால் அது என்ன சொல்ல மீனிங்னு சொன்னால் திஸ் வில், இது இன்க்ரீஸ்னால் கூட்டுகிறது. எதை கூட்டுகிறது, ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல். அப்போ ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் என்னது, ரீப்ரொடக்டிவ்னு இனப்பெருக்க, பொட்டன்ஷியல் திறனை கூட்டுகிறது ரைட்டா. இதன் காரணமாக ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்க திறன் கூடுகிறது. அப்போ கூடிச்சுன்னு என்ன ஆகும், லீடிங், அதன் விளைவாக, அப்படி கூடுவதின் விளைவாக லீடிங் டு
ஓவர் ப்ரொடக்ஷன் அது என்ன சொல்கிறா அது அதன் விளைவாக என்ன நடக்கிறது, அதிகமாக இனப்பெருக்கம் ஆகிறது. ரைட்டா, ஓவர் ப்ரொடக்ஷனா தயாரித்தல், அதிகமாக தயாரித்தல். இந்த இடத்துல என்ன மீனிங் வருது, அதிகமாக இனப்பெருக்கம், இதன் விளைவாக அதிகமாக இனப்பெருக்கம் ஆகிறது. ரைட்டா, அடுத்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்ட்ரகிள்னால் என்னது, சண்டை. ரைட்டா, சண்டைகள், போராட்டங்கள். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ்னால் இருப்புக்கான போராட்டங்கள். இப்படி அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால், மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் பூமி அதிகமாகல இல்லையா. ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கான்னு 10 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் இருக்க முடியுமா? அப்போ மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குதுன்னா அப்போ சண்டை தானே வரும், ஸ்ட்ரகிள், போராட்டம் நடக்கும். ஃபார் எதற்காக வேண்டிய தன் இருப்பை நிலைநிறுத்தி கொள்ள. எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு, தான் வாழ்வதற்கு உண்டான வசதிகளை செய்து கொள்ளுவதற்காக வேண்டி போராட்டங்கள் நடைபெறும். அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ்னு இருப்பை தக்க வைத்து கொள்ள. இருப்பு. ரைட்டா, இருப்புனா தன்னோட வாழ்வாதாரங்களை தக்க வைத்து கொள்ளுவது, அதுக்கு தான் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டன்ஸ்னு இருப்புக்கான போராட்டம். எக்ஸிஸ்டன்ஸ் தன் வாழ்வாதாரத்தை தக்க வைத்து கொள்வதற்கு போராட்டங்கள் நடக்கும். மக்கள் தொகை கூடிடுச்சுன்னு சொன்னால் அடிதடி நடக்கும் இல்லையா. நிலம் வேணும், அது வேணும், இது வேணும், உணவுக்கு போராட்டம் நடக்கும். இப்போ 100 கிலோ அரிசி தான் தயாரிக்க முடியுது, அதை 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா 300 பேரை நீ இப்போ 300 குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டீங்கன்னா அந்த 300 பேருக்கு சாப்பாடுக்கு எங்கே போகிறது, பூமி என்ன கூடிக்கிட்டேவா இருக்குது. அப்போ நிலமும் கூடணும், நிலம் அப்படியே தான் இருக்கும், இனப்பெருக்கம் தான் கூடிக்கிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு உணவுக்கு என்ன பண்ணுவீங்க. அதனால ஸ்ட்ரகிள்னால் போராட்டம், ஃபார் எக்ஸிஸ்டன் இருப்புக்கான போராட்டம். அப்போ என்னென்னு பார்ப்போம். டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அதிகமாக இனப்பெருக்கம் செய்வதன் காரணமாக. இந்த ப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்கம். ரைட்டா, அப்படி தான் வச்சுக்கணும். ரீப்ரொடக்ஷன் தான் மீனிங். ரைட்டா, அப்போ இனப்பெருக்கம் காரணமாக எ ஜியோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் அக்கர்ஸ். அப்போ ஜியோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் இன்க்ரீசிங் இன் பாப்புலேஷன். அப்போ ஜியோமெட்ரிக் என்னது, வடிவியல், ரேஷியோ என்னது, விகிதாச்சாரம். பூமியில் உள்ள வடிவியல் விகிதாச்சாரம் என்னது, பூமியில் உள்ள மக்கள் தொகையின் விகிதாச்சாரங்கள் கூடுகிறது. ரைட்டா, ஜியோமெட்ரிக் ரேஷியோனா வடிவியல் விகிதாச்சாரங்கள் ஆஃப் இன்க்ரீஸ்னால் கூடுகிறது. எதில், பாப்புலேஷன் மக்கள் தொகையின் வடிவியல் ரேஷியோ விகிதாச்சாரங்கள் கூடுகிறது, கூடி தெரிகிறது. அக்கர்ஷன் தெரிகிறது, கூடுவதாக தெரிகிறது. ரைட்டா, டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன்னா அதிகமாக இனப்பெருக்கம் செய்வதன் காரணமாக வடிவியல், ஜியோமெட்ரிக்னா வடிவியல் விகிதாச்சாரங்கள். எதில் வடிவியல் விகிதாச்சாரங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாப்புலேஷன், இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன், மக்கள் தொகை கூடும் விகிதம் தென்படுகிறது, அக்கர்னு தென்படுகிறது. ரைட்டா, நெக்ஸ்ட் த ஸ்பேஸ் டு லிவ் அப்படின்னா ஸ்பேஸ் டுன்னு இடம், மனுஷன் வாழ்வதற்குண்டான இடங்கள். ரைட்டா, இடங்கள், அது இடம் அப்படியே தான் இருக்கும். மக்கள் தொகை கூடியிருந்தால் இடம் கூடணும்ல, கூடலை, அப்போ சண்டைகள் தான் வரும். த ஸ்பேஸ் டு லிவ்னா இடம், டு லிவ் வாழ்வதற்குண்டான இடம், அண்டு ஃபுட் அவைலபிள் ஃபார் த ஆர்கனிசம் அப்படின்னா வாழ்வதற்குண்டான இடம் மற்றும் அவங்களுக்கு உண்டான உணவுகள் எனது அவைலபிள் கிடைக்கக்கூடிய உணவுகள் ஃபார் எதற்கு, ஃபார் ஆர்கனிசம் இந்த உயிரினங்களுக்கு உண்டான இடம் மற்றும் உணவு கிடைக்கக்கூடிய உணவுகள். என்ன சொல்கிறான், கிடைக்கக்கூடிய உணவுகள்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். ரிமைன் த சேம், அது மாறலை, அது அப்படியே தான் இருக்குது. ரைட்டா, மக்கள் தொகை தான் கூடுது, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு மற்றும் இடம் மாறவில்லை. ரிமைன் த சேம், அது அப்படியே தான் இருக்குது. அப்போ உணவு 10 பேர் சாப்பிட்ற உணவை 100 பேர் சாப்பிட்டா என்ன ஆகும், குறையத்தான் செய்யும். ரைட்டா, உணவு அவனுக்கு குறையும். ரைட்டா, இது இடம் கூடுதா, கூடலை. அப்போ மக்கள் தொகை கூடிச்சுன்னா உணவு கூடணும், இடத்தையும் கூட்டணும். பூமி கூடிக்கிட்டா இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது. ரைட்டா, அப்போ திஸ் கிரியேட்ஸ்னா இது உண்டாக்குகிறது, இதன் விளைவாக திஸ் கிரியேட்ஸ் அண்ட் இன்டென்ஸ் காம்படிஷன். அப்படின்னா இன்டென்ஷன் என்னது, கடுமையான போட்டி. காம்படிஷனாக கடுமையான போட்டி. இதன் காரணமாக திஸ் கிரியேட்ஸ், இது விளைவிக்கிறது, இது உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது, அண்ட் இன்டென்ஸ் காம்படிஷன் அப்படின்னா அதிகமாக, இன்டென்ஷன் என்னது, அதிகமான அர்த்தம். அதாவது கடுமையான ஒரு போட்டிகளை உண்டாக்குகிறது. எதற்குள்ள, எமங் த ஆர்கனிசம், அப்போ உயிரினங்களுக்குள்ள இதன் விளைவாக கடுமையான போட்டிகள் உண்டாகிறது. எதற்கு, ஃபார் ஃபுட் உணவுக்காக வேண்டியும், அண்டு மேலும் ஸ்பேஸ்னு இடத்துக்காக வேண்டியும் கடுமையான போட்டிகள் உண்டாகிறது. கடைசியில் என்ன ஆகுது, லீடிங், அதன் விளைவாக டு ஸ்ட்ரகிள்னா போராட்டம் எழுகிறது, சண்டை போடுறாங்க ஒவ்வொருத்தர். லீடிங், அதன் விளைவாக இப்படி அதிகமானதுனால உணவுக்கும் இடத்துக்கும் சண்டை போடுறாங்க. உணவு இடத்துக்கு தேவைகள் அதிகமாக ஏற்படுகிறது.
இன்டென்ஸ் காம்படிஷன் என்னது, நல்லா திரும்பி படிக்க பாருங்கள். இதன் விளைவாக இது உண்டாக்குகிறது, இதை டிஸ்கிரிப்ஷன் உண்டாக்குகிறது. இன்டென்ஸ் காம்படிஷன், இன்டென்ஸ் கடுமையான போட்டியை உண்டாக்குகிறது. எதற்கு மத்தியில், எமங் த ஆர்கனிசம், உயிரினங்களுக்கு மத்தியில் கடுமையான போட்டியை உண்டாக்குகிறது. எதற்காக வேண்டி, ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ், உணவு மற்றும் இடத்துக்காக வேண்டி. அப்போ அந்த மாதிரி கடுமையான போட்டிகளை உண்டாக்கும் போது லீடிங், அதன் விளைவாக டு ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் வருகிறது. ரைட்டா. நெக்ஸ்ட், த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் 3 டைப்ஸ். அப்படின்னா ஸ்ட்ரகிள்னா போராட்டங்கள். எதற்கான போராட்டங்கள், இருப்புக்கான போராட்டங்கள், அதை நிலைநிறுத்திக்கொள்ள அவங்கள ஒவ்வொருத்தரும் அவங்க நிலைநிறுத்திக்கொள்ள போராட்டங்கள் வெடிக்குது. ரைட்டா. போராட்டங்கள், த ஸ்ட்ரகிள் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இருப்புக்கான போராட்டங்கள் 3 வகைப்படுகிறது. ஆர் 3 டைப்ஸ், 3 வகைப்படுகிறது. ஒன்று இன்ட்ரா, நல்லா பார்த்துக்க, இன்ட்ரா INTRA. ரைட்டா, நல்லா கவனிக்கணும். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்றான். அப்போ இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் என்னது அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா. இன்ட்ரான்னு சொன்னால் உள்ளார்ந்த போராட்டம், அவங்களுக்கு ஒரு இனத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய போராட்டம், அதான் உள்ளார்ந்த போராட்டம். ஒரு ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பீசிஸ்னால் மனிதர்கள். அப்போ சிங்கம்ன்றது ஒரு இனம், புலின்றது ஒரு இனம், ஆடுன்றது ஒரு இனம், மாடுன்றது ஒரு இனம். அதுதான் ஒரு இனத்துக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டம் தான் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ளார்ந்த போராட்டம். அப்போ காம்படிஷன் எமங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். காம்படிஷன் தான் போட்டிகள் நடக்கிறது. போட்டிகள்னால் ஒவ்வொருத்தர் அவன் வாழ்வதற்கு போட்டி போடுறான். எமங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசஸ் அப்படின்னா அதாவது போட்டிகள் எமங் த இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் நடக்கிறது. அந்த நபர்கள் எங்கே இருக்காங்க, ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ், ஒரே இனத்துக்குள்ள. இப்போ சிங்கம்ன்ற இனத்துக்குள்ளே சிங்கத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு சிங்கங்களாம். அப்போ அதை தான் காம்படிஷன், போட்டிகள் நடக்கிறது. அந்த எமங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பேசஸ் அப்படின்னா ஒரே இனத்துக்குள்ளே உள்ள மக்களுக்கு நடுவில் போட்டிகள் நடக்கிறது, இல்லை ஒரே இனத்துக்கு மிருகங்களுக்கு நடுவில் நடக்கிறது. ரைட்டா. அதுதான் இன்டரா ஸ்பேசஸ். அப்போ இன்டர், அது ஏக்கு பதிலாக இன்ட்ரான்றது INTRA. இப்போ அதுக்கு ஏக்கு பதிலாக ஆர் போட்டான், இன்டர் INTR. அப்போ இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு என்னது, இது வெவ்வேறு இனங்களுக்குள்ள அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு இனங்கள். இப்போ சிங்கத்துக்கும் புலிக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டைகள். அப்போ இதுதான் வெவ்வேறு இனங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள். அதைத்தான் இது அது இன்டர்னா உள்ளார்ந்தன்னு சொல்கிறான். இது வெவ்வேறு. ரைட்டா. வெவ்வேறு இதில் நடக்கக்கூடிய போட்டிகள் அப்படின்னு சொல்லுவான். ரைட்டா. அப்போ இது என்னது, அதாவது போராட்டம். என்னென்ன போராட்டம், இடைப்பட்ட போராட்டம். இன்டர் ஸ்ட்ரகிள்னு சொன்னால் இடைப்பட்ட போராட்டம்னு அர்த்தம். ரைட்டா. 2 இனங்களுக்கு மத்தியில் இடையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை தான் இன்டர் ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறோம். அப்போ காம்படிஷன் பிட்வீன் த ஆர்கனிசம் ஆஃப் டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் லிவிங் டுகெதர். அப்போ நல்லா பார்த்துக்கோ, காம்படிஷனை போட்டிகள், பிட்வீன் மத்தியில் போட்டிகள் நடக்கிறது. எதுக்கு மத்தியில், பிட்வீன் த ஆர்கனிசம்னா உயிரினங்களுக்கு மத்தியில் போட்டிகள் நடக்கிறது. ஆஃப் என்ன மாதிரி உயிரினங்கள், ஆஃப் டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னா வெவ்வேறு இனங்களுக்கு நடுவில் லிவிங் டுகெதர், வெவ்வேறு இனங்கள் ஒன்றாக வாழுகிறது. இப்போ காட்டில் எல்லா மிருகங்களும் வாழுகிறது. இப்போ சிங்கத்துக்கும் புலிகளுக்கும், அது சிங்கம் ஒரு இனம், இது புலி ஒரு, அது வெவ்வேறு இனங்களுக்கு மத்தியில் போட்டிகள் நிலவுகிறது. அதாவது காம்படிஷன் பிட்வீன்னா மத்தியில், இரண்டுக்கும் நடுவில், த ஆர்கனிசம் உயிரினங்கள் ஆஃப் த டிஃபரண்ட் ஸ்பீசிஸ், 2 இனங்களுக்கு நடுவில். டிஃபரெண்ட் பல இனங்களுக்கு மத்தியில் ஒன்றா வாழக்கூடிய, பல இனங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய, லிவிங் டுகெதர்னா ஒன்றாக வாழக்கூடிய பல இனங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போட்டிகள். அடுத்து நெக்ஸ்ட்டு என்வைரன்மெண்டல் ஸ்ட்ரகிள். அப்போ என்வைரன்மெண்டல் ஸ்ட்ரகிள்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். ரைட்டா. அப்போ என்வைரன்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலை போட்டிகள், சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாகவும் போட்டிகள் நடக்கும். ரைட்டா. அப்போ இது பார்ப்போம். இது என்ன சொல்கிறான், நேச்சுரல் கண்டிஷன்ஸ், இயற்கை நிலைகள் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹீட். அப்போ இயற்கை நிலை என்னது, அதிகமான வெப்பம். லைக் உதாரணமாக அதிகமான வெப்பம் அல்லது அதிகமான கோல்டு, அது எக்ஸ்ட்ரீம்ன்றது கோல்டுக்கும் வரும். அதிகமான குளிர்ச்சி அல்லது டிராஃப்ட், வறட்சி. ரைட்டா. அல்லது ஃப்ளட்டு, வெள்ளம். இதெல்லாம் என்னது, நேச்சுரல் கண்டிஷன்ஸ், இயற்கையான நிலைகள். இதெல்லாம் அப்பப்போ நிகழும். கேன்னா முடியும். இந்த இதால் எது, அதிகமான வெப்பம் மற்றும் அதிகமான குளிர், டிராஃப்ட், வறட்சி மற்றும் வெள்ளம், இதால் என்ன செய்ய முடியும், கேன் அஃபெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம். கேன் எஃபெக்ட்னா பாதிக்கும், இவைகள் அனைத்தும் பாதிக்கும். எஃபெக்ட்னா பாதிக்கும் எதை, த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கனிசம். எக்ஸிஸ்டன்ஸ்னா இருப்பை பாதிக்கும். எதனா, உயிரினங்களின் இருப்பை பாதிக்கும், அதனோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும்ன்றான். அடுத்து வேரியேஷன்ஸ். அப்போ வேரியேஷன்ஸ் என்னது, மாற்றங்கள். ரைட்டா.
வேரியேஷன் என்னது நிகழ்வுகள்னு சொல்லுவார், இந்த மாற்றங்கள்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ வேரியேஷன்ஸ்னு என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வேரியேஷன்னா மாறுபாடு ரைட்டா, அதாவது மாற்றங்கள் மாறுபாடுன்னு சொல்லலாம். எப்படி வேணும் போட்டுக்கோங்க, மாறுபாடுன்னு போட்டுக்கோங்க. த அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்படின்னா அக்கரன்ஸ்னால் நிகழ்வது ரைட்டா, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. வேரியேஷன்னா மாறுபாடு, அக்கரன்ஸ் ஆஃப் ரைட்டா, அக்கரன்ஸ் ஆஃப் என்னது வேரியேஷன்ஸ், அப்போ மாறுபாடு நிகழ்வது ரைட்டா. அதாவது மாறுபாடு நிகழ்வது என்ன சொல்கிறான், நிகழ்வு சிறப்பியல்புன்னு சொல்லுவாங்க. த வேரியேஷன்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னா மாறுபாடு ரைட்டா, மாறுபாடு நிகழ்வது, அதாவது மாறுபாடு நிகழ்வது, அக்கரன்ஸாக நிகழ்வது. அப்போ மாறுபாடு எவ்வாறாக நிகழ்கிறது இருக்கு. இந்த மாறுபாடு நிகழ்வது என்பது பார்த்துங்க, அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன்னா, அதாவது வேரியேஷன் மாறுபாடு, அக்கரன்ஸ் நிகழ்வது, மாறுபாடு நிகழ்வது என்பது இருக்கிறது. எவ்வாறாக ஏ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டான். அப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னு சிறப்பு இயல்பு அம்சங்களை கொண்டு இருக்கிறது ரைட்டா. எதனோட சிறப்பு இயல்பு அம்சங்கள், ஃபீச்சர்ஸ் அம்சங்கள், அதாவது கேரக்டரிஸ்டிக்னா சிறப்பு இயல்பு, அதாவது இயல்பு கேரக்டர் குணநலங்கள், சிறப்பு குணநலங்கள் ஆகிய இயல்புகளை கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறான். அது எதனோட, ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ், எல்லா தாவரங்கள் மற்றும் மிருகங்கள், எல்லா தாவரங்கள் மற்றும் மிருகங்களோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது சிறப்பு இயல்பு, சிறப்பு குணநலங்கள், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சிறப்பு குணநலங்களோட இயல்புகள், அது இயல்பு தன்மைகளை கொண்டு இருக்கிறது. எது இருக்கிறது, வேரியேஷன்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ், மாறுபாடு நிகழ்வு இருக்கிறது ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட் ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவாலுவேஷன். அப்படின்னா சிறிய மாறுபாடு ரைட்டா ஆர் இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எதற்கு, ஸ்மால் வேரியேஷன் சிறிய மாறுபாடு ஆர் இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எதற்கு, ஃபார் எவாலுவேஷன். எவாலுவேஷன் என்னது, அதாவது எவாலுவேஷன்னா பரிணாமம் வளர்ச்சி. ஒரு இனம் அது பரிணாமம் அடைந்து கொண்டே செல்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. அதான் வித்தியாசம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன், என் தாத்தாவை கூட என்னை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன், அறிவாளியாக இருப்பேன் ரைட்டா, இல்லை நல்லா வளர்ந்துருப்பேன், ஏதாவது சம்திங் இருக்கும் ரைட்டா. அதான் ஸ்மால் வேரியேஷன் சிறிய வேறுபாடுகள் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவாலுவேஷன் பரிணாமத்துக்கு சிறிய மாறுதல்கள், அதாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அக்கார்டிங் டு டார்வின், அப்போ டார்வின் கொள்கையின் பிரகாரம் ரைட்டா, ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ். அப்போ டார்வின் கொள்கைக்கு பிரகாரம் என்னது ஃபேவரபிள் வேரியேஷன் சொல்கிறான். அப்போ ஃபேவரபிள் என்னது சாதகமான ரைட்டா, ஃபேவரபிள் வேரியேஷன் சாதகமான மாற்றங்கள் ஆர் யூஸ்ஃபுல் டு த ஆர்கனிசம். அப்படின்னா சாதகமான மாற்றங்கள் அக்கார்டிங் டு டார்வின், அப்படின்னா டார்வின் கூற்று பிரகாரம், அப்படின்னா டார்வின் சொன்னது பிரகாரம், அப்படின்னா அக்கார்டிங்னா அவர் கூறியதன் பிரகாரம் ஃபேவரபிள் வேரியேஷன், ஃபேவரபிள்னா சாதகமான மாற்றங்கள் ஆர் யூஸ்ஃபுல் பயன்பாடாக இருக்கிறது, பயன்படுகிறது. எதற்கு, டு ஆர்கனிசம் உயிரினங்களுக்கு பயன்படுகிறது. அண்டு மேலும் அன்ஃபேவரபிள் வேரியேஷன், அப்போ அன்ஃபேவரபிள்னா சாதகமற்ற மாற்றங்கள் இருக்கும், சாதகமற்ற மாற்றங்களும் இருக்கும் ரைட்டா. அப்போ சாதகமற்ற மாற்றங்கள் ஆர் ஹார்ம்ஃபுல், அது தீங்கு விளைவிக்கிறது ரைட்டா. அல்லது அந்த தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்லலாம். அல்லது என்ன சொல்கிறா, யூஸ்லெஸ் டு த ஆர்கனிசம், அதாவது பயன்படாமல் போய்விடும். எதற்கு, உயிரினங்களுக்கு சாதகமற்ற மாற்றங்கள் பயன்படாமல் போய்விடும். அது உதாரணத்துக்கு சாதகமான மாற்றங்கள்னு என்னது, இப்போ சூழ்நிலை, இப்போ கிளைமேட் கரெக்டாக இருந்துகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, தண்ணி கரெக்டாக போயிட்டு ஆற்றுல போயிட்டு இருந்தால் பரவாயில்ல, அது சாதகமான மாற்றங்கள் ரைட்டா. அப்போ திடீர்னு ஃப்ளட்டு வந்தால் பக்கத்தில் உள்ள வந்து தூக்கிட்டு போயிடும், சரி கொண்டு போடும் ரைட்டா. அப்போ சாதகமற்ற மாற்றங்கள் ரைட்டா, அதுதான் சார் சாதகமற்ற மாற்றங்கள் வந்து ஹார்ம்ஃபுல் தீங்கு விளைவிக்கக்கூடியது ரைட்டா. சாதகமான மாற்றங்கள் நல்லது ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். சர்வைவல்னு என்னது, உயிர் வாழ வேண்டும் ரைட்டா. ஆஃப் ஃபிட்னஸ்னு தகுதியோடு உயிர் வாழ வேண்டும் ரைட்டா. ஃபிட்னஸ்னால் தகுதியோடு ரைட்டா, தகுதியோடு உயிர் வாழ்தல். அல்லது நேச்சுரல் செலெக்ஷன்ஸ், நேச்சுரல் இயற்கை தேர்வு ரைட்டா. இது ரெண்டாக குறிக்கலாம், இயற்கையின் தேர்வுன்னு சொல்லலாம், இல்லை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ். சர்வைவல்னால் உயிர் வாழ்தல். எதற்கு, ஆஃப் த ஃபிட்னஸ், அதாவது ஃபிட் அப்படி தகுதியோடு உயிர் வாழ்தல் ரைட்டா. அப்படின்னு மீனிங் என்ன, எப்படி தான் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் டிராஃப்ட் ஆனாலும் அதுக்கு தக்கன அனுசரித்து வாழ்ந்து கொண்டே போகணும். வறட்சி இருந்தாலும் வாழ தெரியணும், பசியாக இருந்தாலும் தாங்க தெரியணும் ரைட்டா. இல்லாட்டா கூட பேசாமல் இருக்கணும். இதெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் வாழ்பவன் தான் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்வைவல் என்னது,
அதாவது உயிர் வாழ்தல், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்னால் தகுதி வாய்ந்ததாக இருந்து கொண்டு உயிர் வாழ்தல், அல்லது நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சுரல் இயற்கையின் தேர்வுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், டூரிங் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். டூரிங் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னால் இருப்புக்கான போராட்டத்தின் சமயத்தில், டூரிங் அந்த நேரத்தில், எந்த நேரத்தில், த ஸ்ட்ரகிள் போராட்டம் நடக்கும் நேரத்தில். எதற்கு நடக்கிறது போராட்டம்? ஃபார் ஸ்ட்ரகிள் என்னது, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னு இருப்பு. ஒவ்வொருத்தர் அவன் இடத்த பார்த்துக்கிறணும், அவன் உணவு வேணும், அவன் உணவை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுவான். அதான் டூரிங் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புக்கான போராட்டத்தின் சமயத்தில் என்ன நடக்குது? த ஆர்கனிசம் விச் கேன் ஓவர் கம் த சேலஞ்ச் ஆஃப் ஏ சுச்சுவேஷன், சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அப்படின்னா த ஆர்கனிசம்னா உயிரினங்கள், இருப்புக்கான போராட்டத்தின் சமயத்தில், டூரிங் த சமயத்தில் அவன் என்ன செய்கிறது அப்படின்னா த ஆர்கனிசம்னா உயிரினங்கள் விச் கேன் என்ன செய்கிறது? ஓவர் கம்னு என்னது? வெளியே வருகிறது. விச் கேன் ஓவர் கம், அது எதற்கு ஓவர் கம்? சேலஞ்சிங் சுச்சுவேஷன், விச் கேன் ஓவர் கம் த சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அப்படின்ட்டான். அப்படின்னு என்னது? ஓவர் கம்னு என்னது? அதாவது சவாலான, ஓவர் கம்னா அதை சேலஞ்சிங்னு சவாலான, ஓவர் கம்னு சொன்னால் சமாளிக்கணும், ரைட்டா? அதாவது நிலைமையை சமாளிக்கணும். அப்போ ஓவர் கம்னு சமாளிக்கணும், சேலஞ்சிங்னு சொன்னால் அதாவது சூழ்நிலை, அதாவது சவால்கள். அப்போ ஓவர் கம்னு சொன்னால் இது சுச்சுவேஷன், சூழ்நிலைகள். அப்போ ஓவர் கம்னு சமாளிக்கணும். அப்போ இதை எப்படி எழுதுறது? அதாவது சரியான சூழ்நிலைகளை சமாளிக்கணும், ரைட்டா? சரி, அதாவது சவாலான, அதாவது சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அப்படின்னா, சேலஞ்சிங்னா சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்கணும், ஓவர் கம். நல்லா பார்த்துக்கோங்க, ஓவர் கம் த சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அப்படின்னா, சேலஞ்சிங் என்னது? சவாலான, சுச்சுவேஷன் என்னது? நிலைமைகளை சமாளிக்க வேண்டும், ரைட்டா? அப்போ அந்த ஸ்ட்ரகிள் வரும்போது, ஸ்ட்ரகிள் என்னது? டூரிங் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புக்கான போராட்டம் நடக்கும்போது என்ன செய்யணும்? அந்த உயிரினங்கள் என்ன செய்யும்? த விச் கேன், அது என்ன செய்யும் அப்படின்னா ஓவர் கம் த சேலஞ்சிங் சுச்சுவேஷன். ஓவர் கம்னு என்னது? சேலஞ்சிங்னு சொன்னால் சவாலான நிலைமைகளை அது என்ன செய்யும்? சமாளிக்கணும், ஓவர் கம் சமாளிக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து சர்வீவ்னா உயிர் வாழணும், சவாலான நிலைமைகளை சமாளிக்கணும் ஒன்று. அடுத்து ரெண்டாவதாக சர்வீவ்னா உயிர் வாழணும். அண்ட் அடாப்ட்னா கடைபிடிக்க வேண்டும். எதை கடைபிடிக்க வேண்டும்? அண்ட் அடாப்ட் டு எதை கடைபிடிக்கணும்? அடாப்ட் த சரௌண்டிங் என்வைரன்மெண்ட். அந்த அடாப்ட்னா அதை கடைபிடிக்க வேண்டும். எதை? அந்த சரௌண்டிங் அதை சுற்றி உள்ள சூழ்நிலைகளுக்கு தக்கன நீ வாழ வேண்டும். அடாப்ட்னா கடைபிடிக்க வேண்டும். எதை கடைபிடிக்க வேண்டும்? த சரௌண்டிங் என்வைரன்மெண்ட். சரௌண்டிங்னா சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாறும்போதும் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், ரைட்டா? சரௌண்டிங் என்வைரன்மெண்ட், உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறும்போது சரௌண்டிங் சூழ்நிலைகளை அனுசரித்து போக வேண்டும், ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட், ஆர்கானிசம் which are unable to face the challenges அப்படின்னா, சில உயிரினங்கள் இந்த மாதிரி மாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், அதுதான் ஆர்கானிசம் உயிரினங்கள். which are unable, அதனால் முடியல. அதாவது என்வைரன்மெண்டல் சேஞ்சஸ் ஆகும்போது, சுற்றுப்புற சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் போது, அது இப்போ என்னால் குளிர் தாங்க முடியல, ரஷ்யாவுக்கு போகிறேன், அப்போ நான் செத்து போயிடுவேன். என்ன செய்யும்? செத்து போயிடுவேன். அப்போ ரஷ்யாவில் உள்ள இங்கே வர்றான், வெயில் தாங்க முடியல, அப்போ செத்து போயிடுவான். அதை தாங்கிக் கொள்ளணும், ரைட்டா? அதுக்கு தக்கன வாழை கற்றுக்கொள்ளணும். அதான் சொல்கிறேன். இப்போ தாங்க முடியாதவன்னு சொல்கிறான். ஆர்கானிசம் விச் ஆர் அன்னேபிள் அப்படின்னா ஒரு உயிரினங்கள் அதால் முடியல. என்ன முடியல? அன்னேபிள் முடியல. எது முடியல? டு ஃபேஸ் த சேலஞ்சஸ். எதிர்கொள்ள, ஃபேஸ்னு எதிர்கொள்ள. எதை எதிர்கொள்ள? சேலஞ்சஸ், மாற்றங்களை எதிர்கொள்ள முடியாத உயிரினங்கள் என்ன செய்கிறது? ஆர் அன்ஃபிட் டு சர்வீவ், அதாவது உயிர் வாழ்வதற்கு தகுதி இல்லை. அப்போ செத்து போயிடும்னு அர்த்தம். ஆர் இருக்கின்றன, அன்ஃபிட்னா தகுதி இல்லை. எதற்கு? டு சர்வீவ்னா உயிர் வாழ தகுதி இல்லை. அண்டு டிஸ்அப்பியர், அது அந்த இனமே காணாமல் போயிடும், ரைட்டா? புரியுதா? அந்த இனமே காணாமல் போயிடும் அப்படின்ட்டான். அப்போ நல்லா பற்றி படிக்கணும். ஆர்கானிசம் உயிரினங்கள் விச் ஆர் அன்னேபிள் டு ஃபேஸ், அதாவது உயிரினங்கள் விச் ஆர் அன்னேபிள்னு முடியலை. எதை முடியல? டு ஃபேஸ் த சேலஞ்சஸ்னால் சவால்களை எதிர்கொள்ள, டு ஃபேஸ்னு எதிர்கொள்ள முடியவில்லை என்றால், ஆர் அன்ஃபிட், அதால் முடியாது. அன்ஃபிட்னா தகுதி இல்லைன்னு அர்த்தம். எதற்கு? டு சர்வீவ், வாழ்வதற்கு தகுதி இல்லை. அப்போ அந்த இனங்கள் என்னாகும்? அண்டு டிஸ்அப்பியர். அப்படி பல இனங்கள் அழிஞ்சு வச்சு உலகத்தில். அண்டு டிஸ்அப்பியர்னா அது காணாமல் போய்விடும், அந்த இனமே காணாமல் போய்டும். அப்போ த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் வித் ஃபேவரபிள் வேரியேஷன்
இஸ் கால்டு நேச்சுரல் செலெக்ஷன். அப்போ இந்த ப்ராசஸ்னால் ஒரு செயல்முறைகள். என்னது? த செலெக்ஷன் ஆஃப் ஆர்கனிசம். அப்போ ஒரு உயிரினங்களின் செலெக்ஷன்ஸ் தேர்வு என்பது என்ற செயல்முறை. த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷனை தேர்ந்தெடுக்கிற முறை. எதை? உயிரினங்களை தேர்ந்தெடுக்கும் முறை. அப்போ செலெக்ஷனை தேர்ந்தெடுத்தல், ப்ராசஸ்னால் முறை. அப்போ எதை தேர்ந்தெடுக்கல? உயிரினங்களை தேர்ந்தெடுக்கும் முறையானது எவ்வாறாக அமைந்துள்ளது? வித் ஃபேவரபிள் வேரியேஷன். வித் ஃபேவரபிள் வேரியேஷன் சொன்னது சாதகமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயிரினங்களை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். வித் ஃபேவரபிள் என்னது? சாதகமான மாற்றங்கள் கொண்ட, சாதகமான மாற்றங்களுக்கு தக்க வாழக்கூடிய உயிரினங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறைகளுக்கு பெயர் தான் இஸ் கால்டு அழைக்கப்படுகிறது. ஆஸ் எ நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு என்று அழைக்கப்படுகிறது. நான் திரும்பி படிக்கிறேன் பாருங்கள். த ப்ராசஸ்ன செயல்முறைகள். என்ன செயல்முறைகள்? செலெக்ஷன் ஆஃப் ஆர்கனிசம் அப்படின்னா உயிரினங்களை தேர்வு செய்யும் செயல்முறைகள். செலெக்ஷனை தேர்வு செய்யும் செயல்முறைகள். அப்போ எந்த உயிரினங்களை தேர்வு செய்கிறது அப்படின்னா, எந்த உயிரினம் சேலஞ்சஸை ஏற்றுக்கொள்ளுதோ, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த உயிரினங்களுக்கு பேர் தான் நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வுன்னு சொல்லுவாங்க. மாற்றங்களை முடியலைன்னா செத்து போயிடும், அந்த ஏன்னா போயிடும். அதான் சொல்கிறான். த ப்ராசஸ் செயல்முறைகள் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் தேர்வு, உயிரினங்களின் தேர்வு செலெக்ஷன் முறைகள் எவ்வாறாக இருக்கிறது? வித் ஃபேவரபிள் வேரியேஷன் சொன்னால் சாதகமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் உயிரினங்களை தேர்வு ஏற்றுக்கொள்ளும், அதாவது சாதகமான ஃபேவரபிள் வேரியேஷன், சாதகமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் உயிரினங்களின் தேர்வு முறை. செலெக்ஷனை தேர்வு, ரைட்டா, முறை, ப்ராசஸ் முறை எவ்வாறாக அழைக்கப்படுது? இஸ் கால்டு அழைக்கப்படுது நேச்சுரல் செலெக்ஷன்ஸ், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், ரைட்டா. இப்போ அக்கார்டிங் டு டார்வின், இப்போ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்னால் தோற்றம், இனங்களின் தோற்றம். ஸ்பீசிஸ்னால் இனங்களின் தோற்றம் அப்படின்னா அக்கார்டிங் டு டார்வின். அப்போ டார்வின் கொள்கையின் பிரகாரம் நியூ ஸ்பீசஸ் ஆரிஜினேட். நியூ ஸ்பீஸ்னா புதிய இனங்கள் உண்டாகிறது. எவ்வாறாக? பை த கிராஜுவல், ரைட்டா. எவ்வாறாக நியூ ஸ்பீசஸ் உண்டாகுதுன்னா பை த கிராஜுவல் அக்குமுலேஷன் அப்படின்னா, அக்குமுலேஷன் குவிப்பு, ரைட்டா. கிராஜுவல் அக்குமுலேஷன், அது புதிய இனங்கள் எப்படி உண்டாகுதுன்னா அந்த மரபு சார்ந்த வழியாக உண்டாகும், ரைட்டா. அதுதான் சொல்கிறான், புதிய இனங்கள் உண்டாகுது. அக்கார்டிங் டு டார்வின் கொள்கையின் பிரகாரம் நியூ ஸ்பீசஸ் ஆரிஜினேட் பை த கிராஜுவல் அக்குமுலேஷன். கிராஜுவல்னு சொன்னது படிப்படியான குவிப்பின் காரணமாக, படிப்படியாக மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் குவிப்பின் காரணமாக. எந்த குவிப்பு? ஆஃப் ஃபேவரபிள் வேரியேஷன் அப்படின்னா சாதகமான மாற்றங்கள், அதாவது உடலில் உயிரில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்போது அதான் குவிப்புன்னு சொல்கிறான். 1 by 1 ஒன்று, அதை கிராஜுவலி படிப்படியான குவிப்பானது எவ்வாறாக? ஃபேவரபிள் வேரியேஷன்னா சாதகமான மாற்றங்களால் சிறிதாக நிகழும்போது அதில் என்ன உண்டாகிறது? நியூ ஸ்பீசஸ் உண்டாகிறது. ஆரிஜினல்னா புதிய இனங்கள் உண்டாகிறது. ஃபார் நம்பர் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னா பல தலைமுறைகளுக்கு அப்பால் உண்டாகிறதுன்றான் ஒரு புதிய இனம். இப்போ நீங்களாம் புதிய இனம் தான். ஏன்னு சொன்னால் இந்த குழந்தைகள் இப்போ இருக்கீங்களே, நீங்களாம் புதிய இனம் தான். ஏன்னு சொன்னால் உங்களோட தாத்தாவை போய் பாருங்கள், அப்போ நீங்கள் புதிய இனம், நியூ ஜெனரேஷன், ரைட்டா. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருக்கிற மாதிரி அவங்க இல்லை, அவங்க வேறு மாதிரியாக இருந்திருப்பாங்க. கேட்டு பாருங்க, ரைட்டா. உங்கள் தாத்தா பாடிக்கிட்டு கேளுங்க, அவங்க இருந்தால் கேளுங்க, உங்கள் தாத்தாட்ட போய் கேளுங்க, தாத்தா உங்கள் தாத்தா எப்படி இருந்தான்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ரைட்டா. வேரியேஷன் நியூ ஸ்பீசஸ் தான் நீங்கள், ரைட்டா. அப்போ அக்கார்டிங் டு டார்வின் நியூ ஸ்பீசஸ் ஆரிஜினேஷன் உண்டாகிறது பை த கிராஜுவல் அக்குமுலேஷன். பல ஜெனரேஷன், அது தாத்தா ஒரு ஜெனரேஷன், அடுத்து தாத்தாவுக்கு பையன் ஒரு ஜெனரேஷன், உங்கள் தாத்தா ஒரு ஜெனரேஷன், அடுத்து உங்கள் அப்பா ஒரு ஜெனரேஷன், நீ ஒரு ஜெனரேஷன். அப்போ பல ஜெனரேஷன்கள். அப்போ கிராஜுவல் படிப்படியான குவிதல். எதில்? ஃபேவரபிள் வேரியேஷன். உங்கள் தாத்தாவிலேருந்து உங்கள் தாத்தா பையன் கொஞ்சம் வேரியேஷனாக இருப்பான். அப்போ உங்கள் தாத்தா பையன்லேருந்து உங்கள் தாத்தா கொஞ்சம் வேரியேஷன் மாற்றங்களாக இருப்பார். ஃபேவரபிள் சாதகமான வேரியேஷன். அப்போ உங்கள் தாத்தாட்டு உங்கள் அப்பா லிட்டில் வேரியேஷன், ஃபேவரபிள் வேரியேஷன். அவர்கிட்ட நீங்கள் லிட்டில் வேரியேஷனாக இருப்பீங்க, ரைட்டா. அதான் சொல்ல ஃபேவரபிள் சாதகமான மாற்றங்கள் குவிப்பு. இது எப்போ நடக்குது? ஃபார் நம்பர் ஆஃப் ஜெனரேஷன்ஸ், பல தலைமுறைகளுக்கு பின்னாடி தான் இது நடக்குதுன்னு சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட் வேரியேஷன்ஸ் மாற்றங்கள் அடுத்ததில் பார்க்கலாம்.